இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் வந்து அந்த ஏஞ்சல்ஸ் வந்து அவங்களோட பிளெஸிங்ஸை வந்து அவங்க காட்ட ஆரம்பிப்பாங்க. ஸோ அது மாதிரி உங்களுக்கு இந்த வாரம் ஃப்ளவர்ஸோட எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. இந்த வாரம் வந்து உங்களோட லைஃப் பர்பஸ் என்னன்னு நீங்கள் ரொம்ப அழகாக புரிஞ்சுக்குவீங்க. உங்களோட லைஃப் பர்பஸ் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறப்பவே உங்களுக்கு நிறைய கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஹாப்பினஸ் வரும். லைஃப் பர்பஸ்னால் கடன் பிரச்சனை தீந்துரும், கண்டிப்பாக தீரும். நீங்கள் வந்து நல்ல பண வரவை ஈர்ப்பீங்க அப்படின்ற ஒரு இன்டென்ஷனை வந்து அந்த காலையில் 11 மணிக்கு அப்படி கண்டினியூஸாக 5 டேஸ்க்கு வைங்க. வந்து அடுத்தவங்களுக்கு ரொம்ப நல்ல ஹாப்பினஸை கொடுக்குறீங்க. உங்களோட மனக்கவலைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக வெண்ட் அவுட் பண்ணிடுங்க, வெளியே எடுத்துருங்க. அதை மனசுக்குள்ளேயே வச்சிருக்க வேண்டாம். இதை வந்து நீங்கள் எப்படி வெளியே எடுக்கிறது அப்படின்னு தெரியல அப்படின்னா ஏஞ்சல் நம்பர் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு கம்ப்ளீஷனை கொடுத்து ஒரு புது ஸ்டார்ட்டை ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஏஞ்சல் மெசேஜ். ஜீல் ஹீலிங் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் இந்த நமக்கு முடிஞ்ச வருஷத்துக்கு, அதாவது 2023 தேங்க்யூ 999 2023 தேங்க்யூ, அதாவது நம்ம தேங்க்யூ சொல்லி இந்த வருஷத்தை அனுப்புகிறோம். 999 ஏஞ்சல் நம்பர் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு கம்ப்ளீஷனை கொடுத்து ஒரு புது ஸ்டார்ட்டை ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஏஞ்சல் மெசேஜ். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் 999 டைப் பண்ணுங்கள், இல்லை 999 தேங்க்யூ 2023ன்னு டைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து என்கிட்ட காலில் பேசுகிறப்ப கூட சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ண தெரில மேம், ஆனால் டைப் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் லைக் பட்டன் இருக்கும் பாருங்கள், அந்த பட்டன் மட்டும் நீங்கள் லைக் மட்டும் பண்ணுங்கள், அது கூட போதும். ஸோ நம்ம இந்த கனெக்ஷன்ஸ் பெட்டராக இருக்கணும். அதாவது நீங்கள், நான், கார்ட்ஸ், ஏஞ்சல் கார்ட்ஸ், ஸோ இந்த கனெக்ஷன் பெட்டராக இருக்கப்போ நமக்கு அருமையான கைடன்ஸ் வந்து கிடைக்கும். அதுக்காக தான். ஓகே, இப்போ வரக்கூடிய டிசம்பர் 26 வந்து பௌர்ணமி வருது. பௌர்ணமியோட ஃபுல் மூன் டே ஹீலிங் செஷன் இருக்குது. யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் இருக்குது. அந்த லிங்க்கில் மூலியமாகவும் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பர் மூலியமாகவும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பௌர்ணமிக்கு உண்டான ஹீலிங் செஷன் என்னென்னா ஹார்ட் சக்ராவோட ஹீலிங் செஷன். ஹார்ட் சக்ரான்றது வந்து நம்மளோட ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் பாண்டிங் இதெல்லாமே வந்து பெட்டர் ஆக்கிறதுக்கு, ஃபேமிலிக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு, நம்மளோட ஹார்ட் சக்ரா வந்து கிளியராக இருந்தால் நம்மளோட டிப்ரெஷன்ஸ் எல்லாம் நம்மளை விட்டு கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிறதுக்கு, டிப்ரெஷன் போய் நம்ம நல்ல ஒரு பிளான்ஸ் வந்து பர்ஃபெக்டாக பண்ணுவோம். ஏன்னா இந்த உலகத்தில் வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆன்சர் எங்கேயாவது ஒரு மூலையில் இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் அந்த ஆன்சர் வந்து பார்க்க முடியாமல் அந்த டிப்ரெஷனுக்கு போகிறோம்ல, ஸோ அந்த டிப்ரெஷன் எல்லாம் நம்மளை விட்டு போகிறதுக்கு ஹார்ட் சக்ரா ஹீலிங் இருக்குது. அதுக்கு மேலே வந்து பௌர்ணமிக்கே உண்டான காயின் ஹீலிங் செஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வாட்டர் ஹீலிங் செஷன் இருக்குது. ஸோ யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த நம்பரில் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வாரத்துக்கு ஒன்றான ஏஞ்சல் மெசேஜ் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த 3 நம்பரில் உங்களோட மைண்டுக்கு எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக படுதோ அந்த நம்பரை நினச்சிட்டு உங்களோட இஷ்ட தெய்வம், உங்களோட குல தெய்வம், உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ், உங்களோட ஏஞ்சல்ஸ் அப்படின்னு வந்து ஒரு நினச்சி ஒரு சின்ன ப்ரே மைண்ட்ஸ்குள்ளே, நான் வந்து இப்போ அந்த நம்பர் 1 நினைக்கல என்ன ப்ரே பண்ணுறனோ அந்த ஒரு கேப்பில் நீங்கள் ஒரு சின்ன மைண்டுக்குள்ளே ஒரு வேண்டுதல் பண்ணிக்கோங்க. இந்த வாரத்துக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு அழகான கைடன்ஸ் அமையும். ஓகே, இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். ஓகே,
நீங்கள் வந்து இந்த வாரம் நிறைய பொருட்கள் வாங்குறதுக்கு உண்டான வாரமாக இருக்கும். பாக்ஸஸ் வரும், இல்லை நீங்கள் ஏதாவது ஆர்டர் பண்ணிப்பீங்க, அந்த பாக்ஸஸ்லாம் வந்து உங்களோட வீட்டுக்கு வரும். ஸோ அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க, அது உங்களுக்கே ஒரு கிஃப்டிங் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன விஷயங்கள் வந்து பொருள் ரீதியாக, அதாவது பணம் ரிலேட்டடான காசு கொடுத்து வாங்கக்கூடிய பொருள், மெட்டீரியல் திங்ஸு, ஸோ அதை வாங்கணும்னு நினச்சிருக்கீங்க, பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் எடுப்பீங்க, அதுக்குண்டான ஒரு பேமெண்ட் பண்ணுவீங்க, அதுக்குண்டான ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து இருக்கும் அது இந்த ஸ்டார்டிங்கில். அதே மாதிரி இந்த வீக்கெண்ட்லாம் அந்த பொருளே உங்களோட வீட்டுக்கு வரத்துக்கான சான்சஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதை வந்து உங்களோட ஒரு லக்கியான பொருளாக கூட நீங்கள் நினச்சிக்கலாம். அந்த வரக்கூடிய பேக்கேஜ் வந்து உங்களோட லக்கி பேக்கேஜாக கூட நீங்கள் வந்து நினைக்கலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு பிளெஸ்ஸிங்ஸோடு நீங்கள் வந்து அதை ரிசீவ் பண்ணுறீங்க. அதே மாதிரி உங்ககிட்ட வந்து நிறைய பேர் ஒரு ஆறுதலுக்காக பேசுவாங்க. அவங்களோட மைண்டில் இருக்கிறத வெண்ட் அவுட் பண்ணுறதுக்கு, அவங்களோட கஷ்டங்களை வந்து உங்ககிட்ட வந்து சொல்கிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து இந்த வாரம் அமையும். ஸோ அப்படி வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ரொம்ப பெட்டர் பர்சனாக இருப்பீங்க. அவங்களோட லைஃப்பில் ஒரு விளக்கேற்றி வச்ச மாதிரி, ஒரு பிரைட்னஸை கொடுக்குற மாதிரி. ஸோ நீங்கள் ரொம்ப ஆறுதலாக இருப்பீங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு அது வந்து ஒரு நல்ல பிளெஸ்ஸிங்ஸ், காடோட ஒரு நல்ல பிளெஸ்ஸிங்ஸ். ஏன்னா வந்து எல்லாத்தினாலையுமே வந்து ஒரு விஷயத்த கேட்டுட்டு அதை வந்து ஒரு ஆறுதல் மட்டும் சொல்ல மாட்டாங்க. அதை வந்து திருப்பி 4 பேர்கிட்ட சொல்லி அதை வந்து இன்னொரு 4 பிரச்சனை பண்ணி அந்த எனர்ஜி உங்ககிட்ட இல்லவே இல்லை. ஸோ நீங்கள் வரக்கூடிய உங்களுக்குன்னு சப்போர்ட்டாக கேட்குறவங்களுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்லுவீங்க. இதை வந்து நீங்கள் வெளியே யார்ட்டையுமே போய் ஷேர் பண்ண மாட்டீங்க. உங்களை நீங்கள் அந்த விஷயங்கள் வந்து ஒரு சீக்ரெட்டாக நீங்கள் மனசில் நினச்சிக்குவீங்க. உங்களை நம்பி உங்கள் கூட வந்து நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களோட நம்பிக்கை வந்து நீங்கள் ரொம்ப அழகாக காப்பாற்றுவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வாரம் வந்து ஃப்ளவர்ஸோட எனர்ஜி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வீட்டில் இல்லை நீங்கள் வெளியே போகிறப்போ, இப்போ தலைக்கு பூ வச்சுக்கிற பொண்ணுங்க வந்து இப்போ வெளியே போகிறீங்க அப்படின்னா வந்து அந்த பூ அடிக்கடி வாங்கி தலைக்கு வச்சுக்கோங்க. இல்லை வீட்டில் சாமி கும்பிட்றப்ப பூ வைங்க. உங்களோட காரில் வண்டியில் வந்து பூ வைங்க. பூவோட எனர்ஜி வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல பாசிட்டிவிட்டியாக க்ரியேட் பண்ணுது. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸையும் கொடுக்குது. அந்த பூவை பார்க்கலே உங்களோட மைண்டில் வந்து ஒரு ஸ்மைல் வந்து கொடுக்கறதுக்கான எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ஃப்ளவர்ஸோட எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கவும் செய்யும், வரவும் செய்யும். நீங்கள் பாருங்களேன், இந்த வாரம்லாம் வந்து நீங்கள் ஃப்ளவர் பார்ப்பீங்க. நானும் இது சும்மா இப்போ சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இப்போ டக்கு ஞாபகம் வந்தது. நான் வந்து சில மந்த்ஸுக்கு முன்னாடி எனக்கு எதுன்னு எக்ஸாக்டாக தெரியல, ஒரு வீடியோவில் வந்து சன்ஃப்ளவரை வந்து நீங்கள் வால்பேப்பராக வச்சுக்கோங்க, அந்த மாதிரி சன்ஃப்ளவரோட எனர்ஜி உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ வந்து என்னாச்சு, அந்த வீடியோ வந்து நான் நடுவில் எதேச்சியாக வந்து எதுக்கோ பார்த்தேன். எப்போ பார்த்தேன்றதும் எனக்கு கரெக்டாக ஞாபகம் வரல. ஸோ எதேச்சியாக நான் பார்க்குறப்போ அந்த சன்ஃப்ளவருன்ற வார்த்தை மட்டும் எனக்கு சொன்ன மாதிரி, நான் சொல்கிறேன்னு நான் அப்படி நினைக்க மாட்டேன். ஒருத்தவங்க நமக்கு சொல்கிறாங்க, நமக்கு ஒரு கைடன்ஸ், ஏஞ்சல்ஸோட கைடன்ஸாக தான் நான் எடுத்துக்குவேன். ஸோ அப்போ வந்து அந்த சன்ஃப்ளவரை பார்த்துட்டு சரி ஓகேன்ட்டு சும்மா அது கொஞ்சம் அந்த கொட்டி கிளிப்பு மட்டும் பார்த்தேன். சரி ஓகே சன்ஃப்ளவர் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த வாரத்தில் நான் ஒரு படம் பார்க்குறேன். அந்த படத்தில் இப்படி ஒரு சீன் வருதுன்னா எனக்கு தெரியாது. அது வந்து ஒரு மராட்டி படம். அந்த படம் பேர் டக்கு ஞாபகம் வரல. ஹப்பாவா என்னது, ஒரு மராட்டி ஒரு படம். அந்த படம் பேர் ஞாபகம் வரல டக்குன்ட்டு. ஸோ அந்த படத்தில் எல்லா லேடிஸ்லாம் சேர்ந்து வந்து டூர் போவாங்க. அந்த டூரில் வந்து டூர் கைட் பண்ணுறவங்க ஒரு சன்ஃப்ளவர், ஒரு குச்சி மாதிரி இருக்கும். அந்த குச்சி வச்சுட்டு பெரிய சன்ஃப்ளவர், அந்த சன்ஃப்ளவரை பிடிச்சிட்டே அவங்க பின்னாடி போவாங்க. அந்த லேடிஸ்லாம் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போகணும். அதாவது இந்த கைட்லாம் வந்து நம்ம ஊரில் ரெட் கலர் கொடியெல்லாம் பிடிச்சிட்டு போவாங்க, இந்த மாதிரி ஒரு ஃப்ளாக் மாதிரி காட்டுவாங்கள்ல. ஸோ அது மாதிரி அங்கே யூகேயில் இந்த மாதிரி அந்த சன்ஃப்ளவர் பிடிச்சிட்டு போகணும். அந்த சன்ஃப்ளவரை அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே போகணும். அந்த படத்தில் பாதி நேரம் அந்த சன்ஃப்ளவர் தான் வரும், நல்ல பெருசாக பிரைட்டான ஒரு சன்ஃப்ளவர். ஸோ அது பயங்கர எனக்கு சந்தோஷம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் இப்படி தான் காட்டுன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் வந்து அந்த ஏஞ்சல்ஸ் வந்து அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸை வந்து அவங்க காட்ட ஆரம்பிப்பாங்க. ஸோ அது மாதிரி உங்களுக்கு இந்த வாரம் ஃப்ளவர்ஸோட எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அந்த ஃப்ளவர்ஸ் வந்து நீங்கள் உங்களை அறியாமல் எங்கேயாவது பார்ப்பீங்க. உங்களோட கண்ணில் படம் ஏதாவது போர்ட்ரைட் மாதிரி இருக்கும், அதில் வந்து ஒரு ஃப்ளவர் இருக்கும். சம்திங் அந்த ஃப்ளவரோட எனர்ஜி உங்கள் கூட ஸ்ட்ராங்காக கனெக்ட் ஆகுது இந்த வாரம். ஸோ அது கனெக்ட் ஆச்சுனாலே நீங்கள் அதை பார்க்குறப்ப உங்களோட ஹாப்பி ஃபீலை மட்டும் நினைங்க. அது ஒரு ஸ்மைல் ஃபேஸை வந்து நீங்கள் கொடுங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அது மாதிரி, அது ஒரு கிஃப்ட் மாதிரி உங்களை அட்ராக்ட் பண்ண போகுது அதுக்கப்புறம்.
ஓகே. உங்களோட லவ் ரிலேட்டட் விஷயத்துல சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்தாலும் வந்து நீங்க அத விட்டுறவே வேணாம். இது வந்து சரியாயிடும், ஹீல் பண்ணிடலாம் அப்படின்ற அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களோட ஒருத்தருக்கு இருந்தாலே போதும். உங்களோட 2 பேத்தோட எனர்ஜிய சீக்கிரம் சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா வந்து உங்களோட லவ் லைஃப்ல எப்படி இருக்கும்னா, வெளிய தான் அந்த ரூட்னஸ் ஜாஸ்தியா இருக்கும். உள்ளுக்குள்ள வந்து ஒண்ணுமே இருக்காது. ரொம்ப சாஃப்ட் இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ வெளிய வந்து பார்த்தா அப்படியே ஓவர் ரிஜிக்ட்டா என்னமோ ஸ்ட்ரிக்ட்டா அப்படி இப்படின்னு பெரிய ஷோவா சீன் போடுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக உங்களோட லவ் லைஃப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதை வந்து எக்ஸ்ப்ரெசிவாக இல்லாதனால உங்களுக்கு சில சில மனஸ்தாபங்கள்லாம் ஏற்பட்டுட்டு இருக்கும். பட் அதை வந்து சில எக்ஸ்பெக்டேஷன்ஸை நீங்களும் குறைச்சிக்கிட்ட உங்களோட சைடில் அந்த லவ்வை மட்டும் பாருங்கள். அந்த பர்சன் வந்து என்ன நல்லது செஞ்சாங்கன்றது மட்டும் பாருங்கள். அவங்களோட குட் குவாலிட்டிஸை மட்டும் பாருங்கள். மீதி விஷயங்கள்லாம் தானாக வந்து நெகட்டிவான விஷயங்கள் அடிபட்டு போயிடும். உங்களோட லவ் அண்ட் பாண்டிங் வந்து ஸ்ட்ராங் ஆகிக்கும். இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே, நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். நம்பர் 2 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 999 டைப் பண்ணுங்கள். அப்படி டைப் பண்ண முடியாதவங்க லைக் பண்ணுங்கள் மெசேஜை, சாரி வீடியோவை. ஓகே, நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, இந்த வாரம் வந்து உங்களோட லைஃப் பர்பஸ் என்னன்னு நீங்கள் ரொம்ப அழகாக புரிஞ்சுக்குவீங்க. உங்களோட லைஃப் பர்பஸ் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறப்பயே உங்களுக்கு நிறைய கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஹாப்பினஸ் வரும். லைஃப் பர்பஸ்னால் நீங்கள் இதுதான் உங்களோட வேலை, இதை தான் நான் பண்ணணும், இதை வந்து நான் ரொம்ப நல்லா பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட ஃபேமிலி, அவங்களோட குழந்தைங்க, அவங்களோட ஒவ்வொரு வீட்டில் இருக்க குழந்தைங்கன்னு மட்டும் இல்லை, ஒவ்வொரு சின்ன சின்ன பொருள், அவங்க வீட்டுக்கு பறந்து வர்ற பேர்ட்ஸு, காக்கா, பெட் டாக்ஸ் வச்சுருக்காங்கன்னா அந்த பெட் டாக்ஸ் கூட வந்து ஒரு லவ் கொடுக்கறது, ஒரு பெட் கேட் வச்சுருக்காங்க, ஃபிஷ் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களோட லவ்வை ஷோ பண்ணுறது. ஸோ அவங்கனால வந்து நிறைய பேர் வந்து சிரிப்பாங்க. சிரிப்பாங்க மீன்ஸு ஹாப்பி ஸ்மைலை சொல்கிறேன். ஸோ அந்த ஹாப்பி ஸ்மைல் வந்து வரும். அதுதான் உங்களோட லைஃப் பர்பஸ். என்னோட லைஃப் வந்து நான் அடுத்தவங்களுக்கு இவ்வளோ சூப்பராக இருக்கேனே, அடுத்தவங்களுக்காக நான் இவ்வளோ இதாக இருக்கேனே அப்படின்னு உங்களை நீங்களே வந்து முதுகு தட்டிக்கலாம், உங்களை நீங்களே நீங்கள் டேப் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு உங்களோட லைஃப் பர்பஸ் வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அதை இந்த வாரம் வந்து நீங்கள் சென்ஸ் பண்ணுவீங்க சில இடத்துல. அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு நீங்கள் உங்களோட இப்போ நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு ரொம்ப நல்ல ஹாப்பினஸை கொடுக்குறீங்க. உங்களோட மனக்கவலைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக வெண்ட் அவுட் பண்ணிடுங்க, வெளியே எடுத்துருங்க. அதை மனசுக்குள்ளேயே வச்சுருக்க வேண்டாம். இதை வந்து நீங்கள் எப்படி வெளியே எடுக்கிறது அப்படின்னு தெரில அப்படின்னா, இப்போ வந்து 2 ஆப்ஷன் சொல்கிறேன். இப்போ யார் வீட்டிலலாம் வந்து பெட் அனிமல்ஸ் வச்சுருக்கீங்களோ, இப்போ பெட் டாகாக இருந்தாலும் சரி, கேட்டாக இருந்தாலும் சரி, ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி, பேர்ட்ஸாக இருந்தாலும் சரி, உங்ககிட்ட சப்போஸ் பெட் அனிமல்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் பொறுமையாக அந்த பெட் அனிமல் பக்கத்தில் உட்காந்து உங்களோட மனசில் என்ன கவலை இருக்கோ அதை அப்படியே சொல்லுங்கள். நீங்கள் வந்து அனிமல்ஸ்லாம் ஒன்றுமே கேட்காது புரியாதுன்னு நினச்சிக்காதீங்க. ஹியூமன் பீயிங்ஸை விட ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஸ்கில்ஸ் நல்லா இருக்கும். அது வந்து நீங்கள் சொல்கிறப்போ அதோட பிஹேவியர் அதுக்கப்புறம் பாருங்கள், உங்ககிட்ட வந்து அவ்வளோ மாறி இருக்கும், அவ்வளோ ஃபேவரபுளாக உங்களுக்கு லவ்வபிள்
ரிமூவபிளாக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் உங்களோட மனசில் இருக்க கவலைகள்லாம் வெண்ட் அவுட் பண்ணிவிடுங்க. இதுக்கு உண்டான ஆன்சர் கிடைக்கும். உங்களுக்கு வந்து இந்த பிளெஸ்ஸிங்ஸ், அவங்க கொடுக்குற பிளெஸ்ஸிங்ஸே வந்து உங்களுக்கு நிறைய விஷயத்தை ஏற்படுத்தும். சப்போஸ் இந்த மாதிரி பெட் அனிமல்ஸ்லாம் வீட்டில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் உங்களோட எல்லா பிரச்சனைகளும் எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு அந்த பேப்பரை வந்து ரொம்ப குட்டி 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 பீஸாக கிழிச்சு அதை வந்து தூக்கி போட்டுருங்க. உங்களோட மைண்டில் இருக்க கவலைகள் எல்லாம் வெளியே தூக்கி போட்டுருங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒன்ஸு இதெல்லாம் வெளியே தூக்கி போட்டால் தான் நல்ல விஷயங்களை உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஏன்னா வந்து நல்ல விஷயங்கள் வந்து வர்றதுக்கு பயங்கர வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நீங்கள் வந்து இடம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அந்த இடத்த வந்து ஃபுல் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ ஒரு ஷெல்ஃப் இருக்குது, ஏற்கனவே வந்து ஃபுல்லாக எல்லாம் வந்து ட்ரெஸ்ஸாக அடுக்கி வச்சுருக்கோம். எல்லாம் பழைய ட்ரெஸ்ஸு, கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸாக அடுக்கி வச்சுருக்கோம். இப்போ புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தோம், அந்த ஷெல்ஃப்குள்ளே வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அப்போ புது ட்ரெஸ் தானே போடலான்னு பிடிக்கும். ஏன் புது ட்ரெஸ் வச்சுட்டே கிழிஞ்ச ட்ரெஸ் போடுவோமா? அதனால வந்து அதெல்லாம் எடுத்து வெளியே போட்டுருங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்க பழசு, நமக்கு தேவையில்லாத விஷயம், நமக்கு யூஸ் ஆகாத விஷயம் எல்லாத்தையும் எடுத்து வெளியே போடுங்க. ஃப்ரெஷ்ஷான புது வரவு அந்த இடத்துல ஆக்குப்பை வந்துடும். எதுவுமே காலியாக இருக்க போகிறதுல கண்டிப்பாக ஃபில் ஆகும். அண்ட் ஃபில் ஆகிறதுக்கு வெயிட்டிங்லேயும் இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும். நான் சொல்கிறத கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து அந்த இடத்துல உண்டான எனர்ஜி மாற்றங்களை நீங்கள் ரொம்ப நல்லா சென்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த வாரம் உங்களுக்கு 11 o'clock வந்து ஒவ்வொரு நாளும் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு நாளும் இப்போ வந்து என்ன சொல்கிறது, இப்போ மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மண்டே டு ஃப்ரைடே 5 நாளைக்கு நீங்கள் 5 நாள் வந்து கண்டினியூஸாக பண்ணினா கூட போதும். இல்லை நீங்கள் டியூஸ்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா டியூஸ்டேலேருந்து அடுத்தது சாட்டர்டே வரைக்கும் அந்த மாதிரி. ஸோ 5 டேஸ்க்கு காலையில் 11 மணிக்கு நீங்கள் வந்து ஒரு சின்ன உங்களோட என்ன இன்டென்ஷன் இருக்கோ அதை வந்து நீங்கள் ஒரு வேண்டுதல் வைங்க. சும்மா மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க. பெருசாக உட்காந்து பெரிய பூஜைகள்லாம் இல்லை. அந்த 11 மணிக்கு காலையில் இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு நல்லபடியாக சீக்கிரமாக மேரேஜ் ஆகணும் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு அந்த இன்டென்ஷன் வைங்க. இல்லை இவங்க பர்டிகுலராக இந்த பர்சன் கூட ஆகணும் அப்படின்ற அந்த இன்டென்ஷன் வைங்க. இல்லை நீங்கள் வந்து உங்களோட ஒரு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த இன்டென்ஷனை வைங்க. அது வந்து கண்டினியூஸாக காலையில் 11 மணிக்கு இந்த மாதிரி வைங்க. உங்களோட ஏஞ்சல்ஸ், உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ், உங்களோட குலதெய்வம், உங்களோட இஷ்ட தெய்வம், எந்த கடவுளை வேணாலும் நினச்சி கண்டினியூஸாக 11 o'clock வந்து ஸ்ட்ராங்காக ஹாப்பியாக, எதுவும் அழுதுட்டுலாம் இல்லை. இப்போ கடன் பிரச்சனைகள் இருக்குன்னா சோகமாலாம் இல்லை. உங்களுக்கு கடன் பிரச்சனை தீந்துரும், கண்டிப்பாக தீரும். நீங்கள் வந்து நல்ல பணவரவை ஈர்ப்பீங்க அப்படின்ற ஒரு இன்டென்ஷனை வந்து அந்த காலையில் 11 மணிக்கு அப்படி கண்டினியூஸாக 5 டேஸ்க்கு வைங்க. உங்களோட எனர்ஜிஸில் வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் என்ன இன்டென்ஷன் வந்து இந்த டைம் பீரியடில் வைக்கிறீங்களோ ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸோட நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல விஷயங்கள், நல்ல உதவிகள், ஆன் டைம் சப்போர்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்க போகுது. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் இந்த பிரச்சனைகள் எல்லாம் விட்டு வெளியே வரக்கூடிய டைம் ஆயிடுச்சு. நீங்கள் நல்ல ஒரு டைமை வந்து நெருங்கிட்டு இருக்கீங்க. ஸோ எல்லா பிரச்சனைக்கும் பை பை குட் பை சொல்லிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல விஷயத்துக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறீங்க. ஸோ அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறப்போ ஸ்மைலோடு எடுத்து வைங்க. உங்களோட ஃபேஸில் வந்து அந்த ஸ்மைலை வந்து கொண்டுட்டு வாங்க. ஓகே, சிலருக்கெல்லாம் வந்து இப்போது இந்த வாரம் வந்து உங்களோட திறமைகள் வந்து வெளிக்காட்டப்படும். உங்களோட இத்தனை நாள் வந்து நீங்கள் பண்ணியிருக்க வேலைகள் வந்து அப்ரிசியேஷன் கிடைக்காம இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து அப்படியே ஒரு ஸ்பாட்லைட்டுக்கு வரும். இவங்க தான் அதுக்கு காரணம், இவங்க தான் இப்படி பண்ணாங்க, இவங்க தான் சூப்பராக, இவங்க தான் இதனால தான் பண்ணாங்க நடந்துச்சு அப்படின்ற மாதிரி உங்களை பற்றி ஒரு நல்ல விஷயங்கள் வந்து பேசப்படும். நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னா அந்த ஆஃபீஸில் வந்து உங்களை பற்றின ஒரு நல்ல விதமாக வந்து பேசுவாங்க. இத்தனை நாள் எனக்கு என்ன மட்டும் இப்போ பேசவே இல்லை, இத்தனை நாளில் நான் இவ்வளோ வேலை செஞ்சேனே அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து மாறி இவங்க தான் வந்து பெட்டர் பெஸ்ட் அப்படின்ற அளவுக்கு வெரி குட், இந்த வேலையை வந்து இவங்ககிட்ட கொடுத்தா ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க, அந்த அளவுக்கு அந்த எனர்ஜிஸில் வந்து மாற்றங்கள் ஏற்படும் இந்த வாரம். ஓகே, உங்களுக்கு வந்து இந்த வாரம் பர்பிள் கலர் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். பர்பிள், வைலட், லைட் பர்பிள் கலர், இந்த ஷேடெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான விஷயத்தை கொடுக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது முக்கியமான வேலைகள்லாம் இந்த வாரம் இருக்குன்னா இந்த கலர் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போது நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 3 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 999 டைப் பண்ணுங்கள். அப்படி டைப் பண்ண தெரியல அப்படின்னா லைக் பட்டனை லைக் பண்ணுங்கள்.
ஓகே, நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 3 நினச்சவங்க வந்து நீங்களா இருங்க. சில மக்கள் வந்து உங்களை வந்து கொஞ்சம் கவலைப்படுத்தி பார்க்கணும், சோகப்படுத்தி பார்க்கணும், உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்து பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் வந்து அதுக்கு எந்த ஒரு ரியாக்ஷன்ஸும் கொடுக்காதீங்க. உங்களோட ஆக்சுவலான வந்து உங்களோட மனசு எப்படி இருக்கும்னு நினைப்பாங்க. சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நார்மலாக நினைப்போம். ஸோ நீங்கள் வந்து அடுத்தவங்க அப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு அழுகிறதோ இல்லை வந்து கோவப்படுறதோ, ஏன்னா வந்து உங்களை கோவப்படுத்தி பார்க்கக்கூடிய எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ கோவப்பட்டு நீங்கள் அப்போ பேசிட்டு போகிற அந்த 2 வார்த்தை வந்து கொஞ்சம் பெருசாக உங்களையே ஃபுல்லாக தப்பாக சொல்கிற அளவுக்கு இது பண்ணுவாங்க. ஸோ அந்த கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அடுத்தவங்க வந்து உங்களை ட்ரிகர் பண்ணுறாங்கன்னா அதுக்கு எக்ஸ்ப்ரெசிவாக இருக்காதீங்க. அந்த இடத்துல அப்படியா சரி அப்படியா சரி அப்படின்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுங்க. எங்கேயுமே அந்த கோவப்பட்டு ரியாக்ஷன்ஸ் கொடுக்காதீங்க, ட்ரிகர் ஆகாதீங்க. நீங்களாக இருங்க. உங்களோட எனர்ஜியாக இருக்கணும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு காலையில் ஒரு சின்ன சின்ன மெடிடேஷன் பண்ணுறீங்களோ, ஒரு சாமி கும்பிட்டுட்டு வெளியே போகிறீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து உங்கள் மனசு வந்து ஒரு அமைதியாக இருக்கும், பெரிய ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இருக்கும். அப்போ வந்து யாராவது பெருசாக உங்களுக்கு பிரச்சனை பண்ணணுன்னே தான் இவங்க வராங்கன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஸோ அவங்க பண்ணுற பிரச்சனைக்கு உங்களோட ரியாக்ஷன்ஸ் வேண்டாம். அங்கே வந்து உங்களோட எனர்ஜிலே இருங்கன்னு சொல்கிறேன். அப்போ நீங்கள் ஒரு மாதிரி நீங்கள் பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருப்பீங்கள்ல, அப்படியா சரி போன்ட்டு நீங்கள் அப்படியே இருந்துருங்க. அதுதான் வந்து உங்களுக்கு நல்லதாக இருக்குது. அது உங்களுக்கு நல்லதாக இருக்குது மீன்ஸு நிறைய இன்னும் ஃபேவரபுளான விஷயத்த கொண்டுட்டு வருது. ஏன்னா நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கீங்க. அந்த சென்சிட்டிவாக இருக்கனால உங்களை ஈஸியாக வந்து அளவச்சிடலாம் வேறு. ஸோ அதனால் வந்து ஈஸியாக மனசு கஷ்டப்படுத்தி விட்டுறலாம். அதனால அந்த மாதிரி யாராவது வந்தாங்கன்னா அதுக்கு நீங்கள் என்டர்டெயின் பண்ணாதீங்க, நகர்ந்து ஓடிடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லாயிருக்கு, உங்களோட மைண்டுக்கு ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரி இப்போ வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எனக்கு மட்டும் ஏன் இந்த விஷயம்லாம் நடக்குது அப்படின்னு உங்களோட மைண்டு சொல்லுது. பட் அப்படிலாம் இல்லவே இல்லை. டிவைன் பர்பஸ் உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக நடந்துகிட்ருக்கு. எல்லாமே வந்து ஆன் டைமில் கரெக்டாக நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு வந்து இப்போ ஏன் வந்து சில விஷயங்கள் கிடைக்கலன்னா, அது இப்போ கிடைச்சா அது உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்காது. உங்களுக்கு வரக்கூடிய டைமில் அது பர்ஃபெக்டாக உங்களுக்குன்னு உண்டானது உங்களோட கையை வந்து ரீச் பண்ண தான் போகுது. அதனால வந்து இந்த டிவைன் பர்பஸ் இதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக எனக்கு வேலை செய்யுது. இதை எப்படி என்ன சொல்லணும்னா, நம்ம எப்போது சொல்லுவோம்ல, நடக்கிறது எல்லாம் நல்லதுக்கு தான், நமக்கு வந்து வர வேண்டியது கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கு நடந்துட்டுருக்கு. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து இது நல்லதுக்கு தான் நமக்கு நடக்குது அப்படின்னு மைண்டை கான்ஃபிடென்ட்டாக ஸ்ட்ராங்காக வச்சுட்டு போங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு ஆர்க்ஏஞ்சல் மைக்கேலோட ப்ரொடெக்ஷன்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆர்க்ஏஞ்சல் மைக்கேலோட ப்ரொடெக்ஷன் இருந்தாலே வந்து நம்ம டவுன் ஆகிட மாட்டோம். சில இடங்களில் வந்து டவுன் ஆனோன்னா அதை மீண்டு எந்திரிச்சு வரக்கூடிய ஸ்ட்ரென்த்து வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுக்கு வந்து இவங்க இருந்தால் தான் இந்த வேலையை பண்ண முடியும், இந்த சப்போர்ட் இல்லைன்னா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற நிலைமை மாறி உங்களால் வந்து நான் என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ஸை கொடுக்கறது எல்லாமே வந்து ஆர்க்ஏஞ்சல் மைக்கேல். அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுக்கு மேலே வந்து அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸே இருக்கிறப்போ உங்களுக்கு இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்றது தான் என்னோட கொஷின். அவ்வளோ நல்லா இருக்குது, ஸ்ட்ராங்காக அவங்களோட ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸோ பிரச்சனைகள்லேருந்து உங்களை சேவ் பண்ணிக்கிறதுக்கு இருக்குது. உங்களுக்கு யாரும் வந்து பிளாக் மேஜிக்கோ நெகட்டிவ் எனர்ஜிஸ் அனுப்புறதெல்லாம் முடியாது. உங்களோட எனர்ஜியை ஸ்ட்ராங் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதை நீங்கள் எங்கேயுமே வந்து நீங்களாம் லோவாலாம் நினச்சி விட்டு கொடுத்துறாதீங்க இவ்வளோ ஸ்ட்ராங்கான எனர்ஜியை வச்சுட்டு. அதே மாதிரி உங்களுக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்கும். அந்த ட்ராவல்லாம் வந்து ரொம்ப நல்லபடியாக போயிட்டு வருவீங்க, சந்தோஷமாக போயிட்டு வருவீங்க. சில இடங்களில் வந்து நீங்கள் வந்து எங்கே ஒரு சில பாயிண்ட்ஸை வந்து இவங்கக்கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு ஒரு லைட்டாக உங்களோட மைண்டில் உறுத்தல் இருந்ததுன்னா கூட சொல்லவே சொல்லாதீங்க. சொல்ல வேண்டாம்னு மனசில் நினச்சிட்டு சரி சொல்லுவோம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மைண்டை மாற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம். சில இடத்துல சில விஷயங்கள் வேண்டாம்னா அது வேண்டாம், நோன்றது வந்து நோவாகவே சொல்லுங்கள். அதே மாதிரி சில விஷயங்கள் உங்களால் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நோன் ஃபஸ்ட்டே சொல்லிவிடுங்க. ஏன்னா நீங்கள் உங்களால் பண்ண முடியாதுன்னு தெரியும், ஆனால் சரி அவங்க கஷ்டப்படுவாங்களேன்னு நீங்கள் எஸ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் முடியலன்னு சொன்னாலும் அவங்க வந்து கஷ்டம் பட போகிறாங்க. அதனால ஃபஸ்ட்டே வந்து உங்களால் முடியாதுன்ற விஷயத்த நீங்கள் எக்ஸ்ட்ரா கமிட்மெண்ட் எடுத்துக்காதீங்க. முடியாதுன்றதை வந்து ஃபஸ்ட்டே முடியாதுன்னு சொல்லிவிடுங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லதாக இருக்குது, அதை கேட்குறவங்களுக்கும் நல்லதாக இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து
7 ஹார்சஸ் இருக்க பிக்சர் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும், ஒரு லக்கியாக இருக்கும். அது வந்து நீங்கள் பார்க்குறது ஒரு வால்பேப்பர் மாதிரி வச்சு நீங்கள் பார்த்தீங்கனாலும் ஓகே, உங்களோட ஃபோனில் நீங்கள் வால்பேப்பராக வச்சுக்கலாம். 7 ஒயிட் கலர் ஹார்சஸ். ஸோ இந்த ஹார்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் வெளியே போய் பண்ணக்கூடிய காரியங்கள் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கும். பண ரீதியான விஷயங்களையும் வந்து உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸை கொடுக்கறது இந்த 7 ஒயிட் ஹார்சஸ். ஸோ இந்த பிக்சர் வந்து கூகுள்லேயே இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் வால்பேப்பர் ஸ்க்ரீன் சேவரில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடிக்கடி பாருங்கள். இந்த வாரமே வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக அமையறதுக்கு இந்த எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகே, இதுதான் நம்பர் 3 நினச்சவங்களுக்கு. ஓகே, எல்லோரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வீக்லி ரீடிங் போகிறோம். ஸோ அந்த அன்னைக்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீக்குக்கு ஒரு ஹோல் வீக்குக்கு ஒரு நல்ல கைடன்ஸாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை.